நம்ம வாய் இருக்க, இந்த வாயிலேருந்து இந்த வயிறு வரைக்கும் இது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் லைக் எ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். தட்டினா வாய் பார், வாயிலேருந்து தான் வருது. என்ன சவுண்ட் வருது? இதையே வந்து ஷார்ட்டா இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுங்க, யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு ஒன்று கொடுப்பேன். இது வந்து சரி, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் மியூசிக்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, கரெக்டா? இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா அங்கே இருக்குதுன்னு நினச்சிங்க. கச்சேரிலாம் பார்த்துருக்கீங்களா? கீபோர்டு பெருசாக வச்சுன்னு இருப்பாரு. சிந்தசைசர் அது. பக்கத்தில் ஒருத்தர் கிட்டார், இந்தாண்ட பேஸ் கிட்டார் ஒருத்தர். பேஸ் கிட்டார் கேட்டதா? பேஸ் கிட்டார் பக்கத்தில் ஃப்ளூட். சினிமாவில் இந்த இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? சோகமான வசனம் வரும்போது இந்த மாதிரி ஃப்ளூட்லாம் வாசிப்பாங்க. இப்போ பையனே, ஏண்டா டேய், ஏண்டா 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்ட? பா, நான் ஒழுங்காக தான்ப்பா எழுதினேன், அது என்னன்னு தெரில, சார் வந்து இந்த மாதிரி சரியா திருத்தாம இப்படி ஃபெயில் ஆகிட்டாரு. இப்படி வந்து இதுக்கெல்லாம் வந்து இப்படி போடுவாங்க மியூசிக்கு. சுத்தமா வாஷ் அவுட் ஆகி வந்து நிற்கிறிய முட்டாள், நீ என்னடா நீ படிக்கிற, நீ ஸ்கூலுக்கு தான் போறியா? என்ன திட்டினாங்கன்னு வைங்க, பையன் அழுவான், இல்லப்பா இல்லைன்னு தெரியல. அப்போ இது ஷனாய். இதெல்லாம் எதுக்குன்னா, சும்மா சொல்றேன் உங்களுக்கு, இது மாதிரிலாம் வந்து வாசிப்பாங்கன்னு. இது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஸ்டேஜில் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ரொம்ப கிட்டார் ஆயிடுச்சா, பக்கத்தில் தபலா கீழே உட்காந்து நிற்பாரு. தபலா அது. இப்போதான் நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வரேன். அது குட்டியா ஒரு பாங்கோ ட்ரம் வச்சிருப்பாங்க 2 பேர். உங்க ஸ்கூல்ல கூட டிராமாக்கெல்லாம் வச்சிருப்பாங்க. 2 வட்டம் உழவுண்டு இருக்கும், தெரியுதா? இது இதை விட ஷார்ப்பா உழவுண்டு இருக்கும். இது ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்கும். இது ஒரு பாட்டு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இது பாருங்க, எல்லாம் இப்போ வந்து இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த பாட்டை கண்டுபிடிங்க. பாட்டு கேட்டுக்கிறீங்களா? மியூசிக்கோட போடு. என்ன பாட்டு? வாடி வாடி தொடப்பக்கட்டையா? ஓ, நாட்டுக்கட்டையா? ஆமா ஆமா, அந்த பாட்டு அதுல வரும். அதுக்கு பேரு வந்து டுக்கித்தரன்னு சொல்லுவாங்க. சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உங்களுக்கு நீங்க பார்த்தா இருக்க மாட்டீங்க, இப்ப அமைதியா இருக்கணும் பாரு. இன்னும் சத்தம் இந்த மாதிரி அமைதியா இருந்தா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதுக்காக சொன்னேன். சத்தம் போடுங்க, கத்தும் போது கத்துங்க, கை தட்டுங்க, டக்குன்னு அமைதியாயிடணும். இப்போ இதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க கேட்டிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னே தெரியாது. பாருங்க, இப்ப செய்யறேன். அந்த காலத்துல நாகேஷ், வேற சில காமெடி நடிகர்கள் எல்லாம் வரும்போது இதை வாசிப்பாங்க. பத்தியா, எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? காமெடிக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? இதுக்கு பேரு ஜும்கின்னு சொல்லுவாங்க. ஜும்கி, கும்கி இல்ல. அதான் இப்ப வேற மாதிரி சில. அப்ப அந்த காலத்துல இப்படி கூட போடுவாங்க காமெடி மியூசிக். இப்ப வேற மாதிரி போடுறாங்க. செல்லுல நீங்க நிறைய பிக்கப் பண்ணி வச்சிருப்பீங்க. இது மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்.
ஒரு இப்போ உங்கள் இதில் வீணை பாருங்கள். இப்போ வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, மனுஷன் உடம்புலேருந்து எப்படி சவுண்டு வருதுன்னு பார்க்கறதுக்காக. இது வந்து வீணை. இந்த மாதிரி ஒரு மனிதோட இது பாருங்க, சாக்ஸோபோன். நான் சொல்ல இப்போ ஒரு ஒரு பாட்டு நம்ம வந்து அப்படி பாடுறோம், அதை அப்படியே மாத்திடுறோம், கன்வெர்ட் பண்றோம் மியூசிக்கா. இப்போ வேற மாதிரி ராகம். ஒரு பையனை வந்து கேட்டா லா 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 அப்படி பாடுறான். அப்ப நம்ம வந்து எல்லாமே இந்த இதுல இருந்து தான் வருது, உடம்புல இருந்து. அப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி மாத்துறதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணீங்கன்னா நீங்க வந்து மிமிக்ரி பண்ணணும்.